கவரிஸ் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு காவேரி பிஸ்னஸ் இன் குரு பார்வை. குரு நம்மக்கிட்ட இருக்கார். அதாவது கடந்த ஒரு வாரமாக இந்தியாவில் மிகப்பெரிய விவாத பொருளாக மாறின ஒரு விஷயம் என்னென்னா, நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கொடுத்த ஒரு ஸ்டேட்மெண்ட். இந்திய ரூபாய் ஏன் டிப்ரிஷியேட் ஆகுதுன்னு நினைக்கிறீங்க, அமெரிக்கன் டாலர் ஸ்ட்ரென்த் ஆகுதுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்கல்ல. அதுதான் பயங்கரமாக மீமெல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. அது சம்மந்தமாக நம்ம நேற்று வீடியோலையும் பேசணும். பட் இன்றைக்கி பார்த்தோம்னா டாலருக்கு நிகரான ரூபாய் மதிப்புங்கிறது 83 ரூபா 21 பைசாவாக இருக்குது. அதனால் என்ன இது ரொம்ப மோசமாக போயிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் குருஜியை கூப்பிட்டுருக்கேன். இதை பற்றி டீட்டெயிலாக பேசலாம் அப்படின்ட்டு. ஸோ வெல்கம். ரைட். ஸோ அதுலேருந்தே ஆரம்பிக்கலாம் நினைக்கிறேன் சார். இப்போது நம்ம எஃப்எம் சொன்னாங்கல்ல, அதாவது ஏன் ரூபாய் மதிப்பு குறையுதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க, டாலர் ஸ்ட்ரென்த்தன் ஆகுதுன்னு நினச்சிங்க. உண்மை தான், டாலர் ஸ்ட்ரென்த்தன் ஆகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா. ஸோ இப்போது 83 ரூபா 21 பைசாவாக இருக்குது இன்றைக்கி ஒரு அமெரிக்கன் டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயோட மதிப்புங்கிறது. உண்மையாகவே என்ன நடக்குது? டாலர் தான் ஸ்ட்ரென்த்தன் ஆகுதா இல்லை ரூபாய் வீக் ஆகுதா? அதாவது போத்திட்டு படுத்தா என்ன, படுத்திட்டு போத்திக்கிட்டா என்ன, எல்லாம் ஒன்று தான். நீங்கள் இதை சொல்கிறத பார்க்கும்போது எனக்கு ஒரு டிஆர் டயலாக் தான் ஞாபகத்துக்கு வருது. பொண்ணுங்களுக்கு ஒரு கஷ்டம்னா அது சேலையில் முள்ளு போடுறது மாதிரிமா. முள்ளு மேலே சேலை போட்டாலும் சேலை மேலே முள்ளு போட்டாலும் சேதாரம் என்னமோ சேலைக்கு தான் அப்படின்னு சொல்லுவார்ல, அந்த மாதிரி. அதுதான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது நீங்கள் சொல்லும்போது. எனக்கு இன்னொன்று ஞாபகம் வருது. நம்ம ஸ்கூல் காலேஜ் டேஸ்லாம் படிக்கும்போது ஏதாவது ஒரு சப்ஜெக்டில் ஃபெயில் ஆகிட்டோன்னா அப்பா கேட்பாங்க, ஏடா ஃபெயில் ஆன அப்படின்னா உடனே இல்லைப்பா கொஸ்டின் பேப்பர் ரொம்ப டஃப்பாக இருந்தது அப்படின்னு சொல்லுவோம். சம்பந்தமாக கேட்குற கேள்வி எல்லாமே டஃப்பாக இருக்குது. ஸோ அது மாதிரி தான் இருக்குது. ஸோ பேசிக்லி நம்மளுடைய ஸ்ட்ரென்த் என்ன, நம்மளுடைய வீக்னஸ் என்ன, அப்படி தான் நாட் ஓன்லி இண்டிவிஜுவல் பட் ஆல்சோ எக்கானமியை அப்படி தான் பில்ட் பண்ணணும். நம்மளோட ஸ்ட்ரென்த்து என்ன இருக்குது? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மேனுஃபேக்சரிங் செக்டரில் பாருங்கள், நம்ம ஒரு ஸ்ட்ரென்த் என்ன, நமக்கு அயன் ஓர் எக்கச்சக்கமாக இருக்குது. அப்போ அயன் ஓர் பேஸ்டு இண்டஸ்ட்ரியை நல்லா நம்பர் 1 இந்த வேர்ல்டு எடுத்துகிட்டு போயிருக்கலாம். ஏன்னா அயன் ஓர் இஸ் ஈஸிலி அவைலபிள். பண்ணோமா? இல்லை. செகண்ட் அயன் ஓரை எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் டேக் அனதர் திங், ஒரு செக்டார் ரொம்ப இம்பார்ட்டன்ட் செக்டார், திஸ் அ பவர் செக்டார். பவர் செக்டாருக்கு வேணா கோல் இருக்கா? டெஃபினட்டாக இந்தியாவில் இருக்குது கோல். இட்ஸ் அ வெரி ரிச் இன் கோல்டு. சர்டன் ஏரியாஸில் இருக்குது. நம்ம அந்த இதுலேயும் செல்ஃப் சஃபிஷியண்ட்டாக இருக்கோமா அப்படின்னு பார்த்தா இல்லை. ஒரு 20% ஆஃப் த கோல் இம்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம் இன்றைக்கி. ஸோ நம்மளுடைய ஸ்ட்ரென்த் என்ன இந்த ஏரியா. அப்புறம் மொருவார் பவர் செக்டாரில் ஒன் மோர் திங்கு, நீங்கள் இம்போர்ட்டே பண்ண முடியாது பவரை பொறுத்த வரைக்கும். மேபி பூட்டான்லேருந்து நம்ம ஹைட்ரோ பவர் இம்போர்ட் பண்ணலாம், நேபாள்லேருந்து ஹைட்ரோ பவர் இம்போர்ட் பண்ணலாம். பட் ரியலாகவே நம்ம இம்போர்ட் பண்ண முடியும்னா யூஎஸ்லேருந்து இல்லாட்ட சைனாலேருந்து பண்ண முடியுமா பவர் அப்படின்னா முடியாது டெஃபினட்டாக. அப்போ என்ன பண்ணியிருக்கணும், இந்த செக்டார் அவங்க ஒரு ப்ரைம் அண்ட் இம்பார்ட்டன்ஸு கொடுத்துருக்கணும். இதில் பாருங்கள், பவர் செக்டார் இஸ் நாட் இன் த ஜிஎஸ்டி ஆல்சோ. பாருங்கள், இதை சில ஸ்டேட்மெண்ட் கூட வந்துச்சு அந்த டைமில் ஜிஎஸ்டி இன்ட்ரொடியூஸ் பண்ணப்போ. என்ன சொன்னாங்கன்னா, பென்ஸ் காருக்கும் கடலை மிட்டாய்க்கும் ஒரே மாதிரி டேக்ஸ் போட முடியுமா அப்படின்னாங்க. இப்போ பென்ஸ் காரு டெஃபினட்டாக அது அக்செப்ட் பண்ணிக்கலாம். பட் பப்ளிக்ஸ் தி பவர் செக்டாருக்கு ஏன் அதை ஜிஎஸ்டியில் இன்க்ளூட் பண்ணல? ஆனால் அதுக்கு டேக்ஸஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஹையாக இருக்குது. அப்போ பவர் ஒரு லக்ஸுரி ஐட்டமா இல்லாட்டா எசென்ஷியல் ஐட்டமா என்னால் தெரியல. பாருங்க, 5 வருஷம் முடிஞ்சிருச்சு, இன்னைக்கு கூட ஒரு ரோட் மேப் கொடுக்கல என்னைக்கு பவர் செக்டார் ஜிஎஸ்டியில் இன்க்ளூட் பண்ண போகிறாங்கன்ட்டு. நம்மளுடைய ஸ்ட்ரென்த்தை நம்ம கிளியராக உணர்ந்துட்டு அதுக்கு தகுந்தாப்பில் மேனுஃபேக்சரிங்கும் இல்லாட்ட நம்ம இண்டஸ்ட்ரியல் க்ரோத்தும் பிளான் பண்ணோம்னா டெஃபினட்டாக க்ரோ ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நம்ம ஒரு இம்போர்ட் டிபெண்டன்ஸ்லேருந்து வெளியே வர்றதுக்கும் சான்சஸ் இருக்குது அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம். கரெக்டாக? ஸோ அதனால நம்ம இப்போ இம்போர்ட் லைட் எக்கானமியாக தான் இருக்கும். நம்ம அத்தியாவசியமாக இருப்போம், அத்தனை பொருளையும் இம்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம். நமக்கு எய்தர் டைரெக்டாக இம்போர்ட் பண்ணுறோம், அதர்வைஸ் அந்த மல்டிநேஷ்னல் கம்பெனி இந்தியாவிலேருந்து ப்ரொடியூஸ் பண்ணி நமக்கு கொடுத்துட்ருக்காங்க. அவங்க சும்மா ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்க போகிறதில்ல. இப்போ மாருதி இருக்காங்க, மாருதி ப்ரொடியூஸ் பண்ணி கூட லார்ஜஸ்ட் சப்ளையர் ஆஃப் கார்ஸ். அப்போ அவன் அவனோட பேரண்ட் கம்பெனிக்கு ராயல்ட்டி அனுப்பிச்சிட்டு தான் இருப்பான். அது ஹியூஜ் அமௌண்ட் இந்தியாவிலேருந்து வெளியே போகுது. நோக்கியா கேசஸ் கூட பாருங்கள், அவங்க ராயல்ட்டிங்கிறத பணத்தை நிறைய அனுப்பிச்சு அதில் தான் கேஸில் மாட்டினாங்க. ஸோ ஒவ்வொரு மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ் இந்தியாவில் அவங்க சர்வ் பண்ணுறதுக்காக வரல, அவங்க அவங்களுடைய ஹோம் கண்ட்ரிக்கு பணத்தை அனுப்புறதுக்கு தான் இங்கே வந்திருக்காங்க. அது ராயல்ட்டி அந்த மாதிரி பேசிஸில் அவங்க டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபருக்கு அனுப்பிச்சிட்டே தான் இருக்க போகிறோம். ஸோ இதனால் நமக்கு ரியல் கெயின் ஒன்றும் கிடையாது. அதனால் இம்போர்ட் டிபெண்டாகவே இருந்துட்டு தான் இருப்போம் நம்ம.
சரி அன்லஸ் நம்ம ஸ்ட்ரென்த்தை அனலைஸ் பண்ணி நம்ம வந்து அதுக்கு தகுந்தாப்புல நம்ம பாலிசி ஃப்ரேம் பண்ணோம்னா தென் வந்து நம்ம அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் இதுலேருந்து வெளியே வரலாம். தோ வந்து PLI ஸ்கீம்லாம் டைரக்டட் டுவர்ட்ஸ் தட் ஒன்லி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து இன்ஸ்ட் ஆஃப் ஹெவி மேனுஃபேக்சரிங் செக்டாருக்கு போகாமல் லைட் மேனுஃபேக்சரிங் செக்டாருக்கு ஒரு ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. இட்ஸ் வெரி குட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஐஃபோனே இந்தியாவில் இப்போ மேனுஃபேக்சர் பண்ண ஆரம்பித்தாங்க. இப்போ வந்து சாம்சங் வந்து அவங்களுடைய நிறைய டெலிவிஷன் அண்ட் அதர் எக்யூப்மெண்ட்ஸ் இந்தியாவில் மேனுஃபேக்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அண்டு ஸோ இதெல்லாம் வந்து வில் டேக். இப்போ சோலார் செல்ஸ் எடுத்துட்டிங்க, அதுக்கு கூட நிறைய PLI ஸ்கீமில் வருது. ஸோ அதையும் இங்கே மேனுஃபேக்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ சிப், தெர் இஸ் செமிகண்டக்டர் சிப், அது கூட மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு ஸ்டெப்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி டைரக்ஷனில் போனோம்னா தான் நம்ம வந்து அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைமில் வந்து டெஃபினட்டாக வந்து இந்த மாதிரி எசென்ஷியல் ஐட்டம்ஸ் அது இந்தியாவில் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு இல்லாட்டா இந்தியன் ப்ராடக்டே ஒரு செல்ஃபோன் வர்றதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஓகே. ஸோ தொடர்ச்சியாக வந்து நம்மக்கிட்ட இருக்க டாலர் ரிசர்வ் வெளில போயிட்டே இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்க்க முடியுது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய டாலர் ரிசர்வ்ங்கிறது $530 பில்லியன் அந்த மாதிரி தான் இருக்குது. ரீசெண்ட் டைம்லேயே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $97 பில்லியன் அமெரிக்கன் டாலருக்கு மேலே இந்தியாவிலேருந்து வெளில போயிருக்கு. நாட் ஒன்லி இந்தியா, மற்ற நாட்டுகளிலிருந்து வந்து வெளில போயிருக்கு. ஸோ வெளில போகிறதுக்கான காரணம் அமெரிக்காவில் வந்து இப்போ நல்ல ஃபெட் ரிசர்வ் வந்து ரேட்டு ஏற்றிருக்காங்க. அங்கே வந்து அவங்களுக்கு இன்கம் நல்லா கிடைக்கும், ஜெனரேட் பண்ண முடியுங்கிற காரணம் தானே. கரெக்ட். ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா சைனாவில் வந்து $174 பில்லியன் போயிருக்கு இந்த பீரியடில். ஸோ அதே மாதிரி சிங்கப்பூர் ஆல்சோ $129 பில்லியன். ஜப்பான்லேருந்து $147 பில்லியன், ஜப்பான்லேருந்தையும் $147 பில்லியன். இது மாதிரி எல்லாமே அங்கே போகிறதுக்கு காரணம் என்னென்னா அமெரிக்காவில் வந்து அவங்களுடைய 10-year ட்ரெஷரி பில்ஸ் எடுத்துக்கோங்க. அண்டு வந்து இப்போ இன்றைக்கி வந்து அது 4% கோட் ஆகிட்டுருக்கு. ஸோ நேச்சுரலி அவங்க ஒரு சேஃப் கவர்ன் நினச்சிக்கிறாங்க. ஸோ அதனால் வந்து அந்த இன்வெஸ்டர்ஸ்லாம் திருப்பி இந்த வித்ட்ரா பண்ணிவிட்டு அங்கே எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அதில் போய் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்காக எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ இதே வந்து ஒரு ஹேட்டு தான், ஒரு வெறுப்பு தான் வருது இவங்க அமெரிக்கன்ஸுக்கு மேலே த்ரூ அவுட் த வேர்ல்டு. சி அவங்க வேணும்னா வந்து டாலரை கொண்டாந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, அவங்க வேணான்னா எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இதனால் என்ன ஆகுதுன்னா த்ரூ அவுட் தி எமர்ஜிங் மார்க்கெட்ஸாக இருக்கட்டும், இல்லாட்டா வெல் டெவலப்டு கண்ட்ரீஸாக இருக்கட்டும், எல்லாமே அவங்களுடைய கரன்சி வந்து இதனால் அடிபடுது. ஸோ அவங்களோட இம்போர்ட்டட் ப்ரைஸ் வந்து அந்த ஐட்டம்ஸ் எசென்ஷியல் ஐட்டம்ஸ் தான் எல்லாமே இம்போர்ட் பண்ணுறாங்க. அந்த இம்போர்ட்டட் ஐட்டம் வந்து காஸ்ட் வந்து கண்ணாமண்ணி இன்க்ரீஸ் ஆகிடுது. ஓகே. ஸோ அதனால் இந்த எக்கானமிஸ்லாம் பார்த்திங்கன்னா இப்போ எஸ்பெஷலி இந்தியாவை எடுத்துக்கோங்க. இந்த இந்தியன் எக்கானமிஸ்லாம் இந்தியன் எக்கானமி பார்த்திங்கன்னா ஸோ ஒரு 1 ஸ்டெப் ஃபார்வேர்டு, ஒரு 5 ஸ்டெப்பு பேக்வேர்டு, அது மாதிரி தான் நடக்குது. ஸோ இதை மாற்றணும் அப்படின்னா இது வந்து நம்ம பாலிசி மேக்கர்ஸ்க்கு தான் இருக்குது. நம்ம வந்து கண்டினியூஸாக வந்து இம்போர்ட் பண்ணிகிட்டே இல்லாமல் நம்மளோட ஏரியாவை நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்மளுடைய ஸ்ட்ரென்த் என்ன அதில் ஃபோக்கஸ் பண்ணோம். இப்போ எப்படி 1990s வந்து சாஃப்ட்வேரை ஃபோக்கஸ் பண்ணாங்க. ஓகே பண்ணால் இன்றைக்கி வந்து $250 பில்லியன் ஒர்த் ஆஃப் சாஃப்ட்வேர் எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம். அது வந்து இன்னொரு ஃபியூ இயர்ஸில் $350 பில்லியன் ஆக போகுது. அந்த மாதிரி ஃபோக்கஸ் வந்து அதர் ஏரியாஸ்லேயும் நமக்கு வேணும். எந்த ஏரியானா எஸ்பெஷலி பவர் செக்டார் இஸ் ஆல்சோ ஒரு இம்பார்ட்டன்ட் ஏரியா. அதுக்கு வந்து நல்ல ஃபோக்கஸ் வேணும். ஏன்னா இந்த மேனுஃபேக்சரிங் லைட் மேனுஃபேக்சரிங் கூட நிறைய பவர் டிமாண்ட் பண்ண போகிறாங்க. அப்போ வந்து இந்த பவர் செக்டாரை ஃபோக்கஸ் பண்ணல அப்படின்னா எங்கே போய் இந்த பவர் காஸ்ட்டை நம்ம மீட் பண்ண போகிறோம்? ஓகே. அடுத்த முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, நம்ம தொடர்ச்சியாக வந்து ரூபா டிப்ரிஷியேட் ஆகிட்டு இருக்குன்னு பேசிக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் ருப்பி மட்டும் தான் டிப்ரிஷியேட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை, மற்ற நாட்டினுடைய கரன்சி வந்து டிப்ரிஷியேட் ஆகிருக்கு. சரி, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போது ஜாப்பனீஸ் யென் பார்த்தீங்கன்னா 2022 23% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. அண்ட் வந்து சைனா யுவான் வந்து 13% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. அதுக்கு அடுத்த கட்டத்தில் இந்தியாவுடைய ரூபாய் இருக்குது 12% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. ரைட். ஸோ ஒட்டுமொத்தமாக வந்து இந்த ஃபாரின் ரிசர்வ்ஸ் எல்லாமே இங்கேருந்து வெளில போகிறது தான் காரணம் அதுக்கு. ஆனால் இப்போ வந்து ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் வெளியே போகிறது அது முக்கிய காரணம், அது ஒன்றும் டவுட் இல்லை. பட் திங் இஸ் இந்த எக்கானமியில் அவங்களோட ஸ்ட்ரென்த் என்ன, நம்மளுடைய ஸ்ட்ரென்த் என்னன்னு பார்க்கணும். நம்ம வந்து எமர்ஜிங் மார்க்கெட்டு அண்டு சைனா வந்து ஏற்கனவே வந்து ஒரு வெரி டெவலப்டு எக்கானமின்னு சொல்லிடலாம். அண்டு ஜப்பான் சொல்லவே வேணாம். அண்டு அவங்க வந்து 13% ஈவன் 17% இல்லாட்டா அதுக்கு மேலேயோ டிப்ரிஷியேட் ஆகிருக்கலாம் அவங்க கரன்சி. ஆனால் அவங்களுடைய பர் கேபிட்டல் இன்கம் பாருங்கள்
சி அவங்களுடைய ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் பாருங்க, டெஃபினட்டாக அதெல்லாம் ஃபார் ஹையர். அவங்க ஈஸியாக வந்து அதை அப்சர்வ் பண்ணிக்க முடியும் அவங்கள டெஃபினட்டாக. இப்போ சைனா எடுத்துட்டிங்கன்னா அவன் கரன்சி டிப்ரிஷியேட் ஆனால் கூட அவனோட இம்போர்ட் காஸ்ட்டு இன்க்ரீஸ் ஆனால் கூட ஸ்டில் வந்து அவனுக்கு கரண்ட் அக்கௌண்ட் சர்ப்ளஸ் இருக்குது அவனுக்கு. அவன் எக்ஸ்போர்ட் வந்து ஜாஸ்தி பண்ணுறான். நமக்கு வந்து கரண்ட் அக்கௌண்ட் சர்ப்ளஸ் இல்லையே. we are வந்து 3.5% of the GDP இந்த வருஷத்தை ரீச் பண்ண போகிறோம். ஸோ அதனால் வந்து நம்ம வந்து we cannot blame, ஓகே டாலர் தான் காரணம், இந்த ருபி வந்து இந்த மாதிரி வீக்கன் ஆகிறதுக்கு அப்படின்னு சொல்லி அவங்களே ப்ளேம் பண்ணிட்டு இருக்க முடியாது நம்ம. ஏன்னா நம்மளுடைய பர் கேபிட்டா பாருங்கள் $2,200 தான். அவங்கெல்லாம் வந்து $12,000 $44,000 இருக்கிறாங்க. பர் கேபிட்டல் இன்கம் இருக்கு. ஸோ அதனால நம்மளையும் அந்த கம்பேர் பண்ண முடியாது. அவங்க ஈஸியாக அப்சர்வ் பண்ணிக்க முடியும் அவங்களால. நம்மளால அது மாதிரி அப்சர்வ் பண்ணிக்க முடியாது. அப்போ என்ன கடைசியில் வந்து புவர் வில் பிகம் புவரர், மிடில் கிளாஸ் வில் பிகம் ஸ்டில் கோ இன்டு புவரர் செக்ஷனில் போயிடுவாங்க. ஸோ இதுதான் நடக்கும் ஓகே நம்ம கண்ட்ரியில். ஸோ நீங்கள் சொல்கிறதே வச்சு பார்க்கும்பொழுது என்ன வளம் இல்லை இந்த நாட்டில் ஏன் கையை ஏந்த வேண்டிய வெளிநாட்டில்ங்கிற கான்செப்ட்டுக்கு தான் உள்ள வரணும்னு நினைக்கிறேன். அதாவது நம்மக்கிட்ட என்ன ரிசோர்ஸ் இருக்கோ அந்த ரிசோர்ஸை வச்சு நம்ம வந்து பிஸ்னஸ் பண்ணால் மட்டும்தான் இந்த டாலருக்கு நிகரான ரூபாய் மதிப்பு குறைஞ்சானே குறையலான்னு அதை பற்றி கவலைப்படாமல் பெர் கேபிட்டா இன்கம் வந்து டெஃபினட்டாக வந்து நம்ம மித்த கண்ட்ரியில் நல்ல ப்ராடக்ட்ஸ் இருந்துன்னா சீப்பாக இருந்துச்சுன்னா நம்ம வாங்கலாம், டெஃபினட்டாக வாங்கலாம். அதே சமயத்தில் லைட் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸை ஃபோக்கஸ் பண்ணோம்னாலும் இந்த ப்ராப்ளத்தை வந்து ஃபியூச்சரில் சால்வ் பண்ணுறதுக்கு இருக்குது, சான்சஸ் இருக்குது. ஓகே. ஸோ $83.23 இன்றைக்கி இந்திய ரூபாயுடைய மதிப்பு இருக்குது அப்படிங்கும்பொழுது இதனால் என்னென்ன பிரச்சனைகள், ஏன் இந்த காரணம் அப்படிங்கிறத வந்து குருஜி நமக்கு விளக்கியிருக்கிறார். ஸோ நெக்ஸ்ட் நம்ம நிறைய கேள்விக்கு போகலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ லாஸ்ட் வீடியோவில் ஒரு கேள்வி கேட்டிருந்தோம், ஒரு ஹெல்த் கேர் கம்பெனி பற்றி. அந்த கேள்விக்கு நிறைய பேர் கரெக்டான ஆன்சர் கொடுத்துருக்கீங்க. டாக்டர் லால் பேத்லேப் அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர் சொன்ன எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். ஸோ இன்றைக்கி என்ன சார் கொஸ்டின்? இது வந்து 1986 ஆரம்பிக்கப்பட்ட கம்பெனி. அது வந்து ஒரு பப்ளிக் செக்டர் பொது துறையில் தான் இருந்தது. ஓகே. 2008 இதை சேல் பண்ணிட்டாங்க. இதை வாங்கினது யாருன்னா ஒரு பெரிய குரூப் தான். அது இன்றைக்கி வந்து அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் பார்த்தோம்னா ரொம்ப நல்லா இருக்குது. அந்த கம்பெனியோட ROC பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 21% இருக்குது. ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ அபவுட் 2,500 crore அந்த மாதிரி இருக்குது. ப்ரொமோட்டர்ஸ் வந்து மோர் தென் 50% வச்சுருக்காங்க. FIIs வந்து சிக்னிஃபிகண்ட்டாக ஹோல்ட் பண்ணிகிட்ருக்காங்க, லைக் 17% ஹோல்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே. இந்த கம்பெனி வந்து எந்த ஏரியாவில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிக்கலி த கம்யூனிகேஷன் அந்த ஏரியாவில் தான் இருக்காங்க இவங்க. இந்த கம்பெனி என்னென்ன பிஸ்னஸில் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஈத்தர்நெட், டேட்டா சென்டர், இன்டர்நேஷ்னல் கனெக்டிவிட்டி, அப்புறமேல் வந்து யூனிஃபைடு கம்யூனிகேஷன், அந்த மாதிரி ஏரியாவில் இருக்காங்க. ஸோ நம்ம வந்து எந்த கம்பெனியை பற்றி பேசுகிறோம்? ஓகே. இந்த கேள்விக்கு என்ன ஆன்சர் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் இமீடியட்டாக கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு கேள்வி தான் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டுபிடிச்சிடலாம் ஈஸியாக. ஓகே. அண்ட் புதுசாக காவிரி பிஸ்னஸை நீங்கள் பார்க்குறது வந்திருந்தீங்கன்னா அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்திட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுவீங்க. காவிரி பிஸ்னஸ் சேனல் வந்து ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், லிங்க்டின் எல்லாத்துலேயுமே இருக்கும். அங்கேயும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். அடுத்த வீடியோ மீட் பண்ணுறோம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.